அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது தோல்வி தொடர்பாக குழு அமைத்து கள ஆய்வை மேற்கொண்டிருக்கிறது திமுக தலைமை. பல்வேறு யோசனைகள் முன்வைக்கப்படுகின்றன. அதில் குறிப்பாக நம்ம இனி தனித்தே போட்டியிடலாம், கூட்டணி குறித்தெல்லாம் பிறகு யோசித்துக் கொள்ளலாம் அப்படின்னு நிர்வாகிகள் தொண்டர்கள் பேசியதாக சொல்லப்படுகிறது. அடுத்து மாவட்ட செயலாளர்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கலாம், மாவட்டங்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கலாம் அப்படின்ற யோசனையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய யோசனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் மையமாக வைத்து தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். திமுகவில் எப்படியான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறார் ஸ்டாலின், இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர்கள் திரு TN ரகு அவர்கள், வணக்கம் ரகு. திரு ஜீவசகாப்தன் அவர்கள், வணக்கம் ஜீவா. நம்மோடு திரு சுவாமிநாதன் அவர்களும் இணைந்திருக்கிறார், வணக்கம் சுவாமிநாதன். இன்னும் சற்று நேரத்தில் ஐயநாதன் அவர்களும் இணைய இருக்கிறார், அவரையும் வரவேற்று இந்த விவாதத்திற்குள் செல்லலாம். சுவாமிநாதன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். தோல்விக்கு பிறகு வெளிப்படையாகவே இந்த தோல்விக்கு பொறுப்பேற்றுக் கொள்வதாக திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது, நிறைய சொல்லுங்க, யோசனைகளை சொல்லுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நிறைய கருத்துக்கள்லாம் வந்தது. 4 லட்சத்திற்கு மேலே கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதாலாம் சொல்லப்பட்டது. இப்போ என்ன போயிட்டு இருக்கு? நிறைய விஷயங்கள் தகவலாக நம்ம காதுக்கு வருது. உங்களுக்கு கிடைச்ச தகவல் என்ன சுவாமிநாதன்? முதல்ல மிக முக்கியமா மாவட்டங்கள் பிரிப்பு, அதுதான் இப்ப அடிப்படையில திமுக தன்னுடைய உட்கட்டமைப்புல பல மாற்றங்கள் செய்ய இருக்காங்க. ரொம்ப குறிப்பா 2014 நாடாளுமன்ற தேர்தல் ஒரு முன்னுதாரணம் சார். அந்த தேர்தல்ல திமுக ஒரு இடமும் வெல்லல. அன்றைக்கு 35ஆக இருந்த மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கையை அந்த தோல்விக்கு பின்புதான் 6 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த 35 65ஆக முதல் முறையாக உயர்த்தினாங்க. இன்றைக்கு அது 79 ஆகிவிட்டது காலப்போக்கில். அவ கிட்டத்தட்ட அதே போன்று ஒரு மாற்றம், கிட்டத்தட்ட 2 சட்டமன்ற தொகுதிகள், அதிகபட்சம் 3 சட்டமன்ற தொகுதிகள், அதற்கு ஒரு மாவட்ட செயலாளர்கள் அப்படிங்கிற இடம் நோக்கி நகர்றாங்க. அது ஒன்று மிக முக்கியமாக. இன்னும் அதுல மட்டும் எனக்கு ஒரு விளக்கமும் கொடுத்துருங்களேன். எதுக்காக மாவட்ட செயலாளர்களோட எண்ணிக்கையை அதிகமாக்குறாங்க? பல சீனியர் லீடர்ஸ் என்னன்னா பல மாவட்டங்களை தங்க கைக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க. இப்ப அதை குறைக்கிறாங்க. ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட எத்தனை மாவட்டங்கள் இருக்கோ அதை குறைக்கிறாங்கல்ல, அதுக்கு பின்னணியில் என்ன இருக்கு சுவாமிநாதன்? அது என்ன ஸ்ட்ராட்டஜி? அதை நம்ம ஒரு தொகுதியோட ஒரு தரவோடய நம்ம ஒப்பிடலாம்னு நினைக்கிறேன் சார். இப்ப துரைமுருகன் அவர்கள் தோல்வி அடைகிறார், அங்க அவருடைய பையன் தான் மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அப்ப கிட்டத்தட்ட இதுதான் இந்த தேர்தல் முடிவுகளுடைய உணர்த்தக்கூடிய செய்தி. இதுதான் அப்ப கிட்டத்தட்ட என்னன்னா, நீங்க நட்சத்திரமாக இருக்கிறார்கள், பிரபலமாக இருக்கிறாங்க, வயதானவர்களாக இருக்கிறாங்க, அவங்க கிட்டயே நீண்ட நெடு காலமாக மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு இருக்கு. அப்ப அந்த அதிகாரத்தை ஒரு பரவல் பயமாக்குறது. அப்ப இளைஞர்களை கொஞ்சம் கொண்டு வரலாம், புதிய முகங்களை கொண்டு வரலாம். இந்த தேர்தல் முடிவு அந்த செய்தியை தான் உணர்த்தி இருக்கு திமுகவுக்கு. நீங்க இளைஞர் அணியில உள்ளவர்களுக்கு, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க திமுகல. 60 புதுமுகங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. ஆனா அவர்கள் இளைஞர் அணியில் உள்ளவர்களாக இல்ல, பெரும்பகுதி அவர் 2-3 பேருக்கு தான் வாய்ப்பு வழங்கப்பட்டது. சோ அப்ப மாவட்டங்களோட எண்ணிக்கையை கொஞ்சம் அதிகப்படுத்துறதன் மூலமா இதை ஒரு அதிகமான அளவுல கிட்டத்தட்ட நிறைய மாவட்ட செயலாளர்கள் வருவாங்க. வருகிற பொழுது அவர்கள் கொஞ்சம் கடின உழைப்பை செலுத்தக்கூடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு திமுகவுக்கு இயல்பிலே இருக்கு. அதுல அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு பாடமும் இருக்கு. நீங்க தமிழ்நாட்டுல அதிகமான மாவட்ட செயலாளர்கள் எந்த கட்சிக்கு இருக்காங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு இருக்காங்க. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா 234 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. ஆனா மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கையில பார்த்தா அதிகமாக இருந்தாலும் 8% இருந்த ஓட்டு இன்னைக்கு 4% குறைந்து விட்டது. அப்ப மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும். அவர்கள் உள்ளூர்ல கொஞ்சம் நல்ல செல்வாக்கான நபர்களா இருக்கணும். இந்த இரட்டை சவால் இருக்கு. நீங்க திமுக போன்ற ஒரு கட்சிக்கு 2014 அவர்களுக்கு சொல்ற செய்தி அதுதானே சார். 35 மாவட்டங்களாக இருந்தது. 2014 ஒரு வாஷ் அவுட் ஆகுறாங்க. 2016 கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைச்சிட்டாங்களே. அதுதான் அவர்களுக்கான ஒரு முன்மாதிரி. ஒரு தோல்வியில 2014 தோல்வி, அது 35 65 ஆகிற பொழுது ஒரு வெற்றியா மாறுது 2016. அன்றைக்கும் எதிர்கட்சி தான் இருந்தாலும் அது ஒரு பெருவாரியான ஒரு எண்ணிக்கை உறுப்பினர்கள் அவர்களுக்கு கிடைக்கிறாங்க. அப்ப நீங்க சொல்றது சுவாமிநாதன், இப்ப அதிகப்படியான மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னா முன்பிருந்த மாவட்ட செயலாளர்களோட அதிகாரத்தை கொஞ்சம் பறிச்சு இங்க கொடுக்கறாங்க, அதானே அதனோட பொருள்? அப்படித்தானே புரிஞ்சுக்கணுமா? ஆமா, நிச்சயமா சார். ஏன்னா கிட்டத்தட்ட இப்ப நீங்க நான் தான் சுட்டி காட்டினேன் சார். சில தொகுதிகள்ல மாவட்ட செயலாளர்கள் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு சீட்டு கொடுக்கிற கலாச்சாரம் இருக்கு. நீங்க வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறதுல மாவட்ட செயலாளர்கள் தான் மையப்புள்ளி. என்னதான் வாக்காளர்கள் வாக்களித்தாலும் எந்த தொகுதியில யாரை விட்டா ஜெயிப்பாங்க, அவருடைய சமூக செல்வாக்கு அங்க என்ன,
அந்த பகுதியில் அவருக்கு இருக்கக்கூடிய மதிப்பீடு என்ன எல்லாவற்றையும் யூகிக்கக்கூடியவர்கள் மாவட்ட செயலாளர்கள் தான். அது அதிகாரம் ஒரு அதிகமான சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி ஒருவரிடமே இருக்கிற பொழுது தாங்கள் ஜெயிச்சா போதுங்கிற மனநிலை பரவலாகவும் இருக்கும். அப்ப கிட்டத்தட்ட அந்த மாவட்டங்களை உடைப்பதன் மூலமா ஒரு இலக்கு கொடுக்க முடியும். 2 தொகுதி 3 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னா நீங்க அதிமுக அதுதான பிரச்சனையாக இருந்தது. மாவட்ட செயலாளர்களுடைய அதிகாரத்தை குறைக்காதீங்கன்னு கோரிக்கை வைத்தாங்க. நீங்க மாவட்டங்களை உடைக்க கூடாதுன்னாங்க. கடைசி வர சிலர்லாம் அதிகப்படியான மாவட்டங்களையே வச்சிருந்தாங்க. அத இபிஎஸ் அவங்களாலேயே ஒண்ணும் செய்ய முடியலன்றது அது வேற விமர்சனம். அடுத்து என்ன எதை நோக்கி நகர்றாங்க? திரு ஸ்டாலின் அவர்களுடைய நகர்தல் எதை நோக்கி இருக்குன்னு பாக்குறீங்க மாற்றத்துல? அதுல ரொம்ப முக்கியமா என்னன்னா தனித்து போட்டியிடுகிற ஒரு ஆற்றலோடு இருக்கிற கட்சி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த தேர்தல் முடிவுகள்ல அவர்களோடு இருந்த கூட்டணி கட்சிகள் பலவும் இன்றைக்கு தாவேக்காவோடு முழுவதுமே போயிட்டாங்க. இடதுசாரிகள் கூட சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டுல திமுக தலைமையிலான இந்த மதசார்பற்ற கூட்டணி இல்லை என்று கூட சண்முகம் போன்றவர்களே கருத்து சொல்லிட்டாங்க. அப்ப தனித்து தேர்தலை சந்திக்கணும், இதுதான் திமுகவினுடைய அடுத்த இலக்கு. அது கிட்டத்தட்ட 2014 செல்வி ஜெயலலிதா அவர்கள் முன்னெடுத்தாங்க, மோடியா இந்த லேடியான். அந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்பை இன்னும் கூர்மைப்படுத்துவாங்களா இல்லையா என்பது 2வது பட்சம். பட் அதுதான் ஐடியா. அடுத்தது 2014 அதிமுக எப்படியான ஒரு தேர்தலை தனித்து சந்தித்தார்களோ அப்படி சந்திக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை நோக்கி நகர்றாங்க. அதுக்கு மைய புள்ளியாக இந்த மாவட்டங்களை உடைக்கிறது, புதிய இளைய முகங்களை உள்ள கொண்டு வர்றது, இது எல்லாவற்றையும் செய்வதன் மூலமா நீங்க தனித்து அவர்கள் போட்டி என்று அவர்கள் சொன்னாலும் கூட இன்னொரு உண்மை கூட இருக்கிறது. அது கசப்பான உண்மைதான். திமுக தனித்து விடப்பட்டிருக்கவும் செய்கிறது. அப்ப அந்த இடமும் தொண்டர்களுக்கு ஒரு சோர்வை தந்து விடக்கூடாது. அப்ப சோர்வை தராமல் இருக்கணும்னா மாவட்டங்களை உடைத்து கட்சியை மறுகட்டமைப்பு செய்வது. கிட்டத்தட்ட இளைஞர் இன்னொரு திமுக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய இன்னொரு அம்சம் இருக்கு சார். கலைஞர் அவர்களுடைய காலத்துல கலைஞர் அவர்கள் மட்டும்தான் முகம். அவரை சந்திக்கலாம். அதுக்கு அடுத்தது மு க ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு அப்படி இல்ல, பல பவர் சென்டர்கள் இருக்காங்க. சோ அப்ப அது எல்லாமே கூட அவர்களுக்கு கட்சியினர் வட்டத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. சோ அப்ப அதையும் ஒரு ஒழுங்கு செய்ய வேண்டிய தேவையும் அந்த கட்சிக்கு இருக்கு. பவர் சென்டரை ஆஃப் பண்றாங்க அல்லது சரி செய்யறாங்க அப்படின்றது பெரிய நகர்வு இல்லையா? ஆமா, நிச்சயமா அதை நோக்கியும் அவர்கள் நகர வேண்டிய தேவை இருக்கு சார். அதையும் அவர்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். ஆமா, பேசலாம் சுவாமிநாதன். ரகு, நீங்க எப்படி பாக்குறீங்க? நிறைய தகவலா நமக்கு வருது இன்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்க போகுதுன்னு. எதை நோக்கி திமுக நகர்ந்துட்டு இருப்பதா புரிஞ்சுக்கிறீங்க? விஜயன், இந்த எல்லா ஆய்வுக்கு முன்னாடி திமுக தலைமை செய்ய வேண்டியது அந்த டினையில் இருக்கக்கூடாது. அதாவது இந்த தேர்தல் முடிவை ஏற்றுக்காத ஒரு மனநிலை இருக்குல்ல, அது ஒரு இந்த ஆய்வுக்குலாம் அவசியம் இல்லாமல் ஆக்கிறது. அது ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணும். நம்ம ஒரு புது கட்சி, இந்த கட்டமைப்பும் இல்லாத கட்சி 35% வாங்கிட்டாங்க, திமுகவோட 10% அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க. அதை ஒத்துக்கணும். அந்த டினையல் மோட்லேருந்து வெளில அனலைஸ் பண்ணணும், அப்புறம் அக்செப்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ரிஃபார்ம் பண்ணணும். அதை நோக்கி அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக மாட்டேங்கிறாங்க. அதில் லாஜிக்கே இல்லை. அதாவது அவர் முதல்ல 6 மாதம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் இது கவிழ்ந்துரும் சொல்றது சரியான அப்ரோச் இல்லை. அப்படி உண்மையிலேயே அவர் அந்த இந்த இது நிலையா இருக்காதுன்னு நினைச்சிருந்தாருன்னா விசிகே கிட்டையும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கிட்டையும் போகாது, எங்களோடய இருங்க, இந்த ஆட்சி அமைய வேண்டாம், நம்ம தேர்தலை பார்த்துக்கலாம். இன்னொரு தேர்தல், ஏன்னா இது யாருக்குமே கிடைக்கல, ஒரு மேண்டேட் கிடைக்கல, 108 சீட்டு கிடைச்சாலும் அவங்களால ஃபார்ம் பண்ண முடியல, ஒரு நிலைமை வரட்டும். அப்படி ஒரு போல்டான அப்ரோச் எடுத்துருக்கணும். அது பண்ணாம தேர்தலுக்கு யாருமே தயாரா இல்லை, யார் சொன்னா தயாரா இல்லைன்னு யார் சொன்னா அப்படின்னு திரு ஸ்டாலின் சொன்னது. அதுக்கப்புறம் இப்ப கவுந்துரும் தேர்தல் தானே வந்தாகணும், அப்ப மட்டும் தயாராயிடுவாங்களா? ஸோ அவருக்கு அப்ப ஆரம்பத்துல என்ன ஒரு கன்சர்ன் இருந்ததுன்னா, இவங்கெல்லாம் சப்போர்ட் கொடுக்கலன்னா ஏடிஎம்கே உடஞ்சு வந்துடும் சப்போர்ட், அது இன்னும் ஸ்டெபிலைஸ் பண்ணிடும் இந்த கவர்மெண்ட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்ப ஒரு ஒரு 2 கட்ட மனநிலையில் இருந்தாரு. அந்த மோடுல இருந்து வெளில வரணும் திரு ஸ்டாலின், வெளில வந்தாகணும். அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது. இதுல மட்டும் இருக்கு. இப்ப நீங்க சொல்றதுல முதல்ல அக்செப்ட் பண்ணுங்க, நீங்க ஒத்துக்கிட்டாதான் பிரச்சனைய, உங்களுக்கு என்ன வியாதின்னு தெரிஞ்சதானே ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அதுக்கு முன்பு இப்ப கவர்மெண்ட் கவிழ்ந்துரும்னு சொல்றதுல இப்ப ஜெயலலிதா அவர்கள் மைனாரிட்டி அரசு அதன் சொல்வதன் மூலமாக இது ஸ்திரத்தன்மையற்ற அரசுன்றதை பொசிஷன் பண்ண நினைச்சாங்க. இப்ப கடந்த அதிமுக ஆட்சியிலே திரு பொள்ளாச்சி ஜெயராமன் தொடங்கி பலருமே 7 அமாவாசை இது தாங்காது அப்படின்றது ஒரு தொண்டர்களுக்கு ஒண்ணு இல்லப்பா அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலையா? அது எனக்கு அவங்க ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணாம டிஃப்ளெக்ட் பண்றாங்கன்னு தோணுது. அப்படிதான் தோணுது. ஏன்னா இப்போ மம்தா பானர்ஜி 3 டேர்ம் இருந்தாங்க, 15 வருடங்கள் ஆட்சியில் இருந்த கட்சி ஆட்சி இழந்திருக்குது. படுத்தோல்வின்னு சொல்ல முடியாது, 80 சீட்டு வாங்கினாங்க. இப்பதான் பிரச்சனை. அங்க சீனியர்ஸ்லாம் ஐபேக்கை கேள்வி கேட்கறாங்க. 40 வருடமா நாங்க மம்தாவோட பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு 22 வயசு பொண்ணு இப்படிதான் கேம்பெயின் பண்ணணும்,
இப்படிதான் அவங்களை ப்ரொமோட் பண்ணிக்கணும்னு சொன்னா அது எப்படி கரெக்ட்னு அந்த ககோலிதாஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க தான் லீட் பண்றாங்க இந்த ரெபெல்லியனை. இங்க என்ன இங்க வந்து பெண்ணை பத்தி என்ன பேச்சு வந்திருக்குது? பெண்ணுக்கும் திமுகவுக்கும் அஃபிஷியலா என்ன தொடர்பு? ஏதாவது அக்ரிமெண்ட் இருக்குதா? அவங்க எப்படி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணாங்க? அதான் பத்தி தான் பேச்சு வந்ததா? அது நீங்க வந்து கட்சி கட்டுப்பாடு, நாங்க ஒரு டிசிப்ளின்டு பார்ட்டின்னு சொல்றதை விட ஒரு டெமோக்ராட்டிக்கா அது நடக்கலன்றனா, சுய பரிசோதனை உண்மையாவே நடக்கல இந்த கட்சியில. ஒரு காஸ்மெட்டிக்கா நடந்துக்கிட்டு. ஒருவேளை ரகு உள்ளுக்குள்ள இப்ப வெளியில வந்து என்னதான் நம்ம தனித்து போட்டி அப்படின்னு சொன்னா கூட அது பலப்படுத்துறதுக்கு இருந்தாலும் அவங்க வேற யோசிப்பாங்களா? கூட்டணி கணக்கு, வாக்கு வங்கி கணக்கு, நம்ம எங்க மிஸ் பண்ணோம்னு அது இன்டர்னலா நடந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதையே தவிர்த்து விட்டு இல்ல பிராங்கா பேசல. இப்ப ஆக்சுவலா திரு ஸ்டாலின் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு டெசைசிவா சில முடிவுகள் எடுத்திருக்கணும், ரொம்ப தீர்மானமா. ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம் அன்பரசன் அவர் வந்து இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன். அவர் வந்து எப்படி தோத்தோங்கிறத ரொம்ப அநாகரிகமா பேசுறாரு. அவன் மூஞ்சியை பார்த்தாலே வந்து ஓட்டு போட மாட்டான்னு நினைச்சேன், ஓட்டு போட்டாங்கன்னு தாவேக்காவை சொல்றாரு. ஏங்க அவரு அப்படியே எல்லாத்தையுமே தோத்துருக்காரு. அவர் தொகுதியில தோத்தது மட்டும் இல்லாம அவர் கண்ட்ரோல்ல இருக்கிற செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் எல்லா தொகுதியும் வாஷ் அவுட், எந்த கவலையும் இல்லாம அவ்வளவு திமிரோட பேசுறாரு. அவருக்கு என்ன பாடம் கொடுத்திருக்காரு? அவரு என்ன தண்டனை கொடுத்திருக்காரு? லாங்குவேஜ் எல்லாம் மாத்தணும். இல்ல இந்த அவங்களுக்கு எல்லாம் ஒரு செக்கே வைக்கலையே. அதாவது நீங்க இந்த சுவாமிநாதன் சொன்னாருல்ல, மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கை அதிகமாக்குது, அதுக்கு என்ன எதுவா பாக்குறேன்னா, அவருக்கு இந்த ஓல்டு வார் ஹார்சஸ் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அந்த தைரியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நிறைய ஆட்களை ஒதுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இளைஞர்கள் சென்ட்ரல் ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க, இளைஞர்கள் கட்சியா தாவைக்கா வந்திருக்குது. இப்ப அண்ணாமலை இளைஞர்களை நம்பி இன்னொரு கட்சி ஆரம்பிக்க போறாரு. அப்படி இருக்கும்போது அவங்க மேல ஒண்ணுமே வந்து பெருசா செய்யாம இந்த பழம் பெருமையில ஓட்டிக்கிட்டு இருக்கிற அந்த குறுநில மன்னர்கள் மேல என்ன ஆக்ஷன் எடுக்க போறாரு? நீங்க திமுகலே பாருங்க, இளைஞர்கள் நிறைய பேர் தோத்துருக்காங்க. அன்பில் மகேஷ் தோத்துருக்காரு, அதுக்கப்புறம் டிஆர்பி ராஜா தோத்துருக்காரு, பொன்முடி பையன் 3வது இடத்துக்கு போயிருக்காரு, எழிலன் தோத்துருக்காரு, பிடிஆர் பழனிவேல்ராஜன் தோத்துருக்காரு. எல்லாருமே வாரிசு மற்றும் இளைஞர்கள், நல்ல பிரைட்டா நல்லா ஒர்க் பண்ண இளைஞர்கள். அன்பில் மகேஷ் நல்லா தானே ஒர்க் பண்ணாரு அவருடைய மினிஸ்ட்ரியில், அவரு தோத்துருக்காரு. இதெல்லாம் பார்த்து மக்களுக்கு இந்த வாரிசு அரசியல் மேல அவங்க முன்னிறுத்த இளைஞர்கள் மேல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணணும். இதுல ரகு ஒரு இடம்ன்றது இந்த எலெக்ஷனை புரிந்து கொள்வதில் நமக்கு சிக்கல் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது வந்து எது பலமாக இருக்கோ ஒரு கட்டத்தில் பலவீனமாகவும் மாறும். இப்போ நீங்கள் சொல்றது வந்து திமுகவுக்கு பலமாக இருந்த விஷயத்த மாற்றணுன்றீங்க. இது ஒன் டைம் ஓட்டராக கூட இருக்கலாம். இந்த எலெக்ஷன்றது ஒரு புது மாதிரியாக இருக்கலாம். இதற்காக திமுகவை கலைச்சு போடுற மாதிரி பலத்தெல்லாம் கலைச்சு போட்டுட்டா அது சரியா வருமா? நான் விஜயன் இது வந்து இந்த எலெக்ஷன் ப்ராப்ளம் நான் சொல்லணும். இது பல எலெக்ஷன் ப்ராப்ளம். நீங்க வந்து ஒவ்வொரு ஊர்லயும் ஒருத்தங்க 30-40 வருஷம் மாவட்ட செயலாளர் மினிஸ்டரா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பையன் வருது, கட்சிக்கே நல்லது இல்லைன்னு நான் சொல்றேன். நான் இந்த எலெக்ஷன் அந்த அடிப்படை, அதாவது நீங்க வாரிசு வந்து தலைமையில இருக்கிறது தவிர்க்க முடியாம போயிடுச்சு. இப்போ அந்த கருணாநிதி அவருடைய ஃபேமிலி இருக்கிறதுனால அந்த கட்சி வந்து உயிர்ப்போட இருக்குது, கட்டுப்பாடோட இருக்குது, உடையாம இருக்குது. எவ்வளவு செட்பேக் வந்தாலும் உடையாம இருக்கிறதுக்கு அவருடைய ஒரு சாதுரியமும் அவருடைய ஒரு உழைப்பும் காரணம். அதை கூட ஏத்துக்கலாம். ஆனா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ஒவ்வொரு அமைச்சரும் அவங்க வாரிசை கொண்டு வருவாங்கன்னா அவங்க இளைஞர்கள் கிடையாது. அவங்க இளைஞர்கள் கணக்குல சேர்க்காதீங்க, மக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இளைஞர்கள்னா ஃப்ரெஷ்ஷா டெமோக்ராட்டிக்கா சான்ஸ் கொடுக்கல. அப்படி ஒரு தேவை வந்துருச்சு, 100% வந்துருச்சு. ஆக்சுவலா நிறைய பேர் திரு ஸ்டாலின் தோத்ததை என்னமோ டேர்ன் கட்டிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நடிகர்களை வச்சு, அவரை வச்சு, இவரை வச்சு எல்லாத்தையும் பேசுறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஒரு கெட்டதுலையும் நல்லதுன்னு அவங்க பார்க்கணும். உதயநிதிக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்ப ஸ்டாலின் எலெக்ட் ஆயிருந்தாருன்னா, ஜெயிச்சிருந்தாருன்னா அவர் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் இருப்பாரு. அந்த பழைய மாடலே தொடரும். இப்போ உதயநிதி அவர்களுடைய பேச்சு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்குது. இன்னும் ஸ்டாலின் அவர்களை விட இன்னும் கொஞ்சம் அவர் பேச்சுல விட்டு இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஒரு ஷார்ப்னஸ் இருக்குது. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்திக்கிட்டு ரீசெட் பண்ணணும்னு நான் சொல்றேன். இந்த பழைய ஆட்களை ரகுபதி, KKSSR, அப்புறம் வந்து துரைமுருகன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, ஐ பெரியசாமி, இவங்களுக்குலாம் முடிஞ்சு போச்சு, டைம் முடிஞ்சிருச்சு. ஒரு புது அரசியல் செய்யணுங்கிறத இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி செய்யணும். நீங்க மாவட்ட செயலாளர் நீங்க அதை வந்து நீங்க சொல்றது இந்த எலெக்ஷன் மட்டும் இல்ல, ஜெனரலா நீண்ட நாள் பயணத்துக்கு. நீங்க திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தினாங்க. ஒரே ஒரு பெண்மணி கீதா ஜீவன், அவங்களும் வந்து அவங்க அப்பா இருந்ததுனால வந்தவங்க. எங்க வேற எங்க இளைஞர்கள், எவ்வளவு இளைஞர்கள் இருந்தாங்க, எவ்வளவு பேருக்கு தலித் இளைஞர்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கீங்க, எவ்வளவு பெண்களுக்கு கொடுத்துருக்கீங்க. பெண்ணியங்க எல்லாம் பயங்கரமா பேசுறீங்க, கட்சியிலேயே நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறீங்க. கேட்டா வெற்றி பெறணும்னு சொல்றீங்க, பெண்கள் வெற்றி பெற முடியாதா? அந்த நம்பிக்கை கொடுக்க மாட்டீங்களா? சோ இந்த இளம் ரத்தத்தை பாய்ச்சணும். அதற்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. உதயநிதிக்கு வந்து ஒரு லீடர்ஷிப் ரோல், அவர் தான் ஆப்போசிஷன் லீடர்.
நல்லாவும் அவர் பேசியிருக்காரு. அதை பயன்படுத்தி அந்த சேஞ்சஸை கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யணும் அவங்க. ஓகே, இதுல ஒரு இடம்ன்றது திரு விஜய் அவர்கள் வந்துட்டாங்க. அந்த விஜய்க்காகவே எல்லாரும், அது மட்டும் இல்ல சொல்ல, விஜய்க்காக வந்து ஓவராலாவே சொல்றேன், ஓவரால் அது ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்டா இருக்கு. அதை ஓபன் அப் பண்ணணும், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். அவங்க திரு ஸ்டாலின் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு, எல்லாருக்கும் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம். அவங்க கட்சியில எல்லாருக்கும் எல்லாமே இருக்குதா? அந்த கேள்வி நான் கேட்கிறேன். திரு ஐயநாதன், இப்போ இந்த மாற்றங்கள் குறித்து பேசுறப்ப என்ன அடுத்த கட்டம் என்ன நகரப்போகுது அப்படின்னு, இப்போ சிலருக்கு பலமா இருக்கிறதே பலவீனமா வரும். இந்த ஒரு முடிவு வந்திருக்கு, இப்போ சீனியர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களோட அர்ப்பணிப்பு, அவங்க எலக்டோரல் பாலிடிக்ஸில் ஜெயிச்சதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுறதா ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று, ரகு அவர்கள் சொல்கிறது, இன்னும் திமுக ஐடென்டிஃபையே பண்ணலை, இன்னும் டினையல் மோட்லேயே இருக்கிறாங்க, உண்மையான இது வெற்றி இல்லைன்னு. அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறேன்? அவர் சும்மா தப்பாக சொல்கிறாரு. அவர் தான் ஒத்துக்கிட்டாரு, சிறப்பாக ஆளுங்கட்சியாக இருந்தோம், இப்போ சிறப்பாக எதிர்கட்சியாக இருப்போம் அப்படின்னு முதல் அறிக்கை அவர் தான். அதுதான் ஒத்துக்காத வெளியிடப்பட்ட அறிக்கை அது கிடையாது. ஒரு விடயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு தேர்தல் முடிவை நம்ம எப்படி பார்க்குறோம், எப்படி அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்றதுலாம் இருக்குது. வாரிசு அரசியல் அது இது. அப்போ தமிழ்நாட்டில் இப்போ ஜெயிச்சு வந்திருக்கிறவங்க எல்லாம் கேண்டிடேட்டை பார்த்தா ஓட்டு போட்டிருக்காங்க, பிகிலுக்கு போட்டாங்க, அப்படி தானே சொன்னாங்க. கேளுங்க, கேண்டிடேட் தெரியாது, வந்தார பார்க்கல, எப்படி ஓட்டு போட்டாங்க. ஆனால் நம்ம எல்லாரும் என்ன பேசுகிறோம், இங்கே மாற்றத்திற்காக விழுந்த ஓட்டு அப்படின்ற. ஓகே, ஸோ பார்வை அப்படின்றது வந்துட்டு ஒன்று. ரெண்டாவது விஷயம், திமுக எப்படி இதை பார்க்கணும். இவ்வளவு சாதனைகளை வந்துட்டு அடுக்கடுக்காக பண்ணதா சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணீங்க, பேசுனீங்க. ஸ்டாலினோட இந்த பரப்புரையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் பேசுகிறாருன்னா 1/2 மணி நேரம் சாதனையை சொல்கிறாரு. அது கூட இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோன்ற சொல்கிறாரு. அடுத்த 10 நிமிஷம் தான் வந்துட்டு அவர் வந்துட்டு எதிர்கட்சிகள் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள் மீது விமர்சனத்தை வைக்கிறார். அது வரைக்கும் தான் ரொம்ப இயல்பாக ரொம்ப சாதாரணமாக அவருடைய இது போச்சு, அந்த பரப்புரை போச்சு. இவ்வளவு சாதனைகள் நிகழ்த்திய பிறகு ஏன் திமுகவுக்கு வாக்கு செலுத்தல மக்கள்? அதிலும் குறிப்பாக அடுத்தடுத்து வந்த திராவிட இயக்க அரசுகளால் செய்யப்பட்ட இந்த குடியிருப்பு, குடிசை மாற்று வாரிய குடியிருப்புல பல்வேறுபட்ட விடயங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அடித்தட்டு மக்கள் மத்தியில் அவங்க இருக்கக்கூடிய அந்த ஓட் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா கணிசமா ஓட்டு வந்துட்டு குறைஞ்சிருக்குது, கணிசமா விஜய்க்கு வந்துட்டு கிடைச்சிருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி அப்படின்றத அவங்க பார்க்கணும். இதெல்லாம் எதனால நிகழுது அப்படின்றத அவங்க ஒரு அந்த இடம் தான் எனக்கு ஒரு விளக்கம். ரகு அவர்கள் சொல்றது, கேண்டிடேட்டை பார்க்கல, எனக்கு அவர் முகத்தை கூட தெரியல அப்படின்றது ஒருவேளை எக்ஸிஸ்டிங் இருக்கிற அமைப்பின் மீது ஒரு வெறுப்பு, அதிருப்தி வெடிச்சிருச்சா அப்படின்ற ஒரு கேள்வி. வாரிசு அரசியல், இவங்க தான்ப்பா காலங்காலமா இருப்பாங்க அப்படின்ற தன்மை வந்துருச்சா, இல்லை இவங்கெல்லாம் இனி தேவையில்லை, எங்களுக்கு புது ரத்தம் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களா? திமுக எப்படி அதை சரி பண்ணிக்க முடியும்? நம்ம தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள்லாம் வச்சுக்கோங்களேன். இந்த விஜய் சொல்ற மாதிரி 67, 77 எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி டு கும்படிப்பூண்டி ஒரே மாதிரி தான் எதிரொலிக்கும். நகர மையங்களை ஒழிக்கிறது, கிராமப்புறங்களில் போனால் மிஸ் ஆகுறது, டெல்டாவில் ஒன்றும் கிடையாது அப்படின்றது, அப்புறம் 8 மாவட்டங்களில் இல்லைன்றது, அப்புறம் மைனாரிட்டியாக முடியறது, அப்புறம் இதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. அப்போ கவனிக்க வேண்டிய விட என்னன்னா, நீங்க நம்ம குறி வச்ச இடம் அப்படின்றத பார்க்கணும். இப்போ நான் வந்துட்டு திமுக காரன் அப்படின்னு வச்சுக்கோங்க, டைம் பீயிங் நான் வந்துட்டு ஒரு திமுக காரன், நான் வந்துட்டு ஸ்டாலினுக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்கிறேன்னா, நம்ம குறி வச்சு எந்தெந்த செக்மெண்ட்டை வந்துட்டு நம்ம செஞ்சோமோ, இந்த நலத்திட்டங்கள் மூலம் செஞ்சோமோ, அந்த இடங்கள்ல இருந்துட்டு நமக்கு ஏன் வாக்கு வரல? அது வந்திருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்? ஏன் வரலன்னு நினைக்கிறீங்க? ஆமா, இருங்க, நான் முடிக்கலையே. அவங்க செய்ய வேண்டியது நான் என்ன அவங்க செய்ய வேண்டியது அப்படின்னு அடுத்து சொல்றேன். அடுத்தபடியா மிடில் இன்கம் குரூப் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக திமுகவுக்கு நிறைய வாக்குகளை அது அள்ளி தரும். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நகர மையங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு 71 தொகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 71 தொகுதியில் வந்து 71 தொகுதி திமுக வந்துட்டு அடிபட்டு தாவேக்கா ஜெயிச்சிருக்குது. 71 தொகுதி. ஸோ அவங்களுடைய மொத்த 107 இது எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. அந்த மிடில் இன்கம் குரூப் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாதக பாதகங்கள் எல்லாம் வச்சு தான் அது வாக்களிக்கும். நம்மளுக்கு வந்து ரிசல்ட் என்ன அப்படின்னம்னா, அதாவது அவுட்கம்ல வந்து ரிசல்ட் என்ன அப்படின்னம்னா, இந்த நடுத்தர வர்க்கம் ஃபுல்லாக வந்துட்டு விஜய்க்கு அடிச்சிருக்குது அப்படின்ட்டு. இப்போ உயர் நடுத்தர வர்க்கம்னு இன்னொரு செக்மெண்ட் இருக்குது. அந்த செக்மெண்ட் வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கு. அது அந்த பூத்தில் இருந்துட்டு தெரியுது. ஓகே, ஸோ இது வந்துட்டு எப்படி நிகழ்ந்துச்சு அப்படின்றத அவங்க பார்க்கணும். ஓகே, ஒன்று. இன்னொரு விஷயம், முடிவுகளை அனலைஸ் பண்ணும்போதே நீங்கள் வந்துட்டு இந்த நாட்டில் ரொம்ப முக்கியமானது தேர்தல் ப்ராசஸ், எலக்டோரல் ப்ராசஸ். இதை வச்சு நடத்தக்கூடிய அந்த இவிஎம், இது அதுக்கு முன்னாடி நடந்த இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்,
41 லட்சம் பேரை வந்துட்டு நம்ம வந்துட்டு வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கி இருக்கிறோம். அதாவது மீண்டும் வரவிடாம தடுத்திருக்கிறோம். இது இங்க மட்டும் இல்ல, ஓகே, பீகார்ல நடந்திருக்கு, இங்க நடந்திருக்குது, ஒரு 10 லட்சம் பேர் வரை கேரளால நடந்திருக்கு, மிகப்பெரிய அளவிற்கு வந்துட்டு 60 லட்சம் பேர் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 60 லட்சமா வெஸ்ட் பெங்கால் நடந்திருக்கு. எஸ்ஐஆர் சொல்றீங்க. நம்ம எஸ்ஐஆர் இப்போ நாம கேட்கறது, இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் மாற்றங்கள் கொண்டு வரணும்னு சொல்ற இடத்தில் இப்ப ரகு அவர்கள் சொல்றது வந்து பழைய ஆட்கள் வேண்டாம், புதிய ரத்தம் வேணும், இளைஞர்கள், வாரிசு அரசியல் தேவையில்லை, தலித் பிரதிநிதித்துவத்தை அதிகமாக்குங்க, பெண்கள், இதெல்லாம் தான் சரி பண்ண வேண்டிய தேவையா? அந்த இடம் அதை நோக்கி நகரணுமா? 60 பேர் புது கேண்டிடேட்ஸ். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் 160 பேர்ல 60 பேர் புதிய ஆட்கள். ஒரு கட்சி அப்படியே ஃபுல்லா அப்படிலாம் மாற்றலாம் முடியாது, மாறாது. அது எந்த ஒரு ஆர்கனைசேஷனையும் நீங்க பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பிரிடாமினேட்ஸ். அனுபவம் அப்படின்றது. காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் சொன்னார், காங்கிரஸ் பெரிய கப்பலுங்க, நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் திருப்ப முடியாது, அது கொஞ்சம் தூரம் போய் தான் திரும்பும். அததான் இங்க உதாரணமா சொல்றீங்க. அது மட்டும் இல்ல, யூத் அப்படின்றது எப்படி அப்படின்னா ரொம்ப ஒரு ப்ராக்ரெசிவா அது வந்துட்டு அரசியல்ல ஈடுபடும் போது தான் யூத்தினுடைய பவர் தெரியும். இன்னைக்கு அப்படியான ஒரு யூத் பவர் வந்துட்டு இங்க இல்ல, தமிழ்நாட்டில் இல்ல. ஓகே, கவனிக்கணும். நீங்க யூத்ன்றது எப்படி அப்படின்னா, இந்த பெரிய கப்பலை துறைமுகத்துக்கு கொண்டு வராங்க இல்லையா, அதுக்கு ஒரு சின்ன ஷிப் இருக்கும். அந்த ஷிப் வந்துட்டு பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லா அதை வந்துட்டு இயங்கி இடிச்சு கொண்டு வரும். அது இங்க இல்ல. இப்ப வந்துட்டு நம்ம சிஜேபி அப்படி சொல்லலாம், காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி அப்படி சொல்லலாம், அவங்க அந்த மாதிரி அரசியல் ரீதியான எழுச்சியை காட்டுறாங்க. அப்படிலாம் இங்க தமிழ்நாட்டில் எதுவும் வரல. மூணாவது விஷயம் நான் என்ன சொல்ல வர, 2 விடயம் எஸ்ஐஆர்னால. இல்ல, திமுகவினுடைய மாற்றம்னு நீங்க என்ன செய்யணும்ன்றது ஒண்ணு, என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்றது அதுதான் அவங்க எப்படி பார்க்கணும்ன்றது மட்டும் நான் சொல்றேன். ஒண்ணு, உங்களுடைய சாதனைகள் ஏன் ஒர்க் அவுட் ஆகலன்றதை நீங்க பாருங்க. ஓகே. அடுத்தது இந்த எஸ்ஐஆர்னால ஏற்பட்ட பாதிப்பை நீங்க பாருங்க. செக்மெண்ட் வைஸ் ஓட்டு அவங்க ரொம்ப ஈஸியா பண்ணிடுவாங்க, ஏன்னா பூத் வைஸ் அதை அவங்க அனலைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அடுத்தபடியே எஸ்ஐஆர்ல ஏற்பட்ட இழப்பு அது என்னன்றதை பாருங்க. இப்ப நான் வந்துட்டு ஒரு பேட்டர்னை பாக்குறேன். எல்லா நகர மையங்கள்லயும் திமுக தோத்த இடங்கள் எல்லாம் தாவேக ஜெயிச்ச இடத்துலலாம் பாத்தீங்கன்னா திமுகவினுடைய 30% ஓட்டு போன 2021 தேர்தலை விட இந்த தேர்தல குறைஞ்சிருக்குது. ஓகே, கரெக்ட். அதே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாத்தீங்கன்னா 50%க்கு மேல அது குறைஞ்சிருக்குது. ஆனா அதே அண்ணா திமுக கிராம மையங்கள்லயும் நகரியங்கள்லயும் மற்ற இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா கணிசமா ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்குது. ஸோ அதனுடைய ஓட்டு பேங்க் வந்துட்டு மக்களவை தேர்தலில் எவ்வளோ இருந்ததோ அதே 21% இப்போ அவங்க கெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்க இன்னும் ஒரு 3 விஷயங்களை நீங்க பாத்துக்கணும். உங்களுடைய சாதனை என்ன ஆச்சு, ரைட்? நகர மையங்கள்ல எப்படி இது மட்டும் நடக்குது, கிராமங்கள்ல எப்படி, இல்லாட்டி அவங்க வந்துட்டு 73 இடம்லாம் வந்திருக்காது அந்த கூட்டணி, அது எப்படி நடந்துச்சு? அப்போ இதுல வந்துட்டு இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற ப்ராசஸும் இந்த இவிஎம் அப்படின்ற இந்த மிஷினும் இதனுடைய பார்ட் என்ன பிளே பண்ணுது அப்படின்றத ஆழமா பார்க்கணும். சுவாமிநாதன், எந்த இடத்துல குறுக்கிட விரும்புனீங்க சுருக்கமா? இல்ல ரகு சாரோட கருத்துல ஒரே ஒரு கருத்துல கொஞ்சம் முரண்படுறேன். சார் ரகு சார் ஒரு விஷயம் குறிப்பிட்டாங்க, அந்த வயதானவர்கள் அனுபவஸ்தர்கள்னு. அந்த அனுபவஸ்தர்களை தான் இன்னைக்கு விஜய் தேடிட்டு இருக்காரு. கடம்பூர் ராஜா அவர்கள்ல இருந்து ஜேசிடி பிரபாகரங்க சபாநாயகரா இருக்கிறவர்ல இருந்து அவ்வளவு பேரும் மாற்று கட்சியில இருந்தா இப்ப ஆள் எடுக்கிறாங்க. இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தல். நடந்து முடிந்த தேர்தலில் விஜய் மீது கொண்ட அன்பால வாக்கு செலுத்திட்டாங்க. அதை தக்க வைப்பதற்கு அவரே அனுபவஸ்தர்களை தான். ஒரு பக்கம் டூ மச் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பக்கம் டூ மச் யூத், ஒரு பேலன்ஸ் வேணும். எலெக்ஷன் ரிசல்ட்டே பேலன்ஸ் இல்லாம தான் இருக்கு. அதுதான் பெரிய ஃபிராக்சர்டு மேண்டேட் நமக்கு இருக்கிற சிக்கலே. நம்ம ஜீவாட்ட வந்துட்டு வரட்டுங்களா? திருஜீவா, இப்போ ஒவ்வொரு கட்சியும் தன்னை மாற்றணும்னு நினைக்கிறது. அதுக்கு இந்த தேர்தல் முடிவு தான் எக்ஸாக்ட் சாம்பிளா நம்மளால சொல்ல முடியல. இது இப்படியே இருக்குமா சொல்ல முடியல. இதை வச்சு நம்ம ஆட்டத்தை கலைச்சு அது பிறகு இன்னொரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடுமா தெரியல. ஆனா திமுகக்குள்ள நிறைய பேசிட்டே இருக்கிறாங்க. தொண்டர்கள் உயிர் போட இல்லை, கட்சிக்காரங்க அதிருப்தியா இருக்கிறாங்க, கூட்டணிகள் போயிடுச்சே, நம்ம கூட்டணியை நம்பி ரொம்ப இருந்துட்டோமே, இல்ல புது கூட்டணி அலைன்மெண்ட்டுக்கு மாறணும், மாவட்ட செயலாளர்கள் ரொம்ப இதா இருந்துட்டாங்க, அப்புறம் மாவட்ட செயலாளர்களுக்கு நிர்வாகிகளுக்கும் இடையே இடைவெளி, இப்படி நிறைய யோசனைகள்லாம். என்ன எக்ஸாக்டா என்ன மாற்றம் நோக்கி நகருதுன்னு நினைக்கிறீங்க திமுக? அது சரியா இருக்கா? முதலில் இந்த தேர்தல் முடிவு 2 திராவிட கட்சிகள் ரொம்ப பிற்போக்காகவும் சாதி உணர்வாகவும் ஆணாதிக்க உணர்வோடையும் இருந்துட்டாங்க. அதுக்கு மாற்றா ஒரு முற்போக்கா அந்த மக்கள் வாக்களிச்சிருக்காங்கன்னு சொல்றது இருக்குல்ல, அது உண்மை கிடையாது. தேர்தலை நம்ம ஒழுங்கா அனலைஸ் பண்ணணும். இங்க யாரும் தலித்துகளுக்கு பிரதிநிதித்துவம் திமுக தரலையே அப்படின்னு யாரும் விஜய்க்கு வாக்களிக்கல, பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் தரலையேன்னு வாக்களிக்கல. திமுக கட்சியில் உள்ள மக்கள்லாம் பிற்போக்குத்தனமா கடவுள் நம்பிக்கை சங்கர மடத்துக்கு போறாங்க, இப்படி இருக்கிறாங்களே, திமுக காரங்களே இப்படி விழுந்து சாமி கும்பிட்றாங்களே,
இப்படி கோவில் குடாமுழுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இதுதான் திராவிட மாடலா? அந்த பகுத்தறிவின் அடிப்படையிலலாம் விஜய்க்கு வாக்களிக்கல. ஆனா விஜய் 234 தொகுதியிலும் சாதி பார்த்து தான் நிப்பாட்டியிருக்காரு. ஆதாரத்தோட என்ன சொல்ல முடியும்? தெலுங்கு செட்டியார் இருக்கிற தொகுதி முதற்கொண்டு யாரையும் மிஸ் பண்ணல. ஏதோ பெரும்பான்மை வன்னியர் தேவர் மட்டும் இல்லை, தெலுங்கு செட்டியார் அதிகம்னா 24 தெலுங்கு செட்டியாரை போட்டு நான் இந்த சாதி வெறியன்னு பேசினவர் முதற்கொண்டு அவர் நிப்பாட்டியிருக்கார். ஸோ நீங்கள் 2 திராவிட கட்சிகளை எந்தெல்லாம் விமர்சனமாக வைக்கிறீங்களோ அதை விட 1000 மடங்கு விமர்சனங்களுடைய வேட்பாளர்களை மட்டும்தான் விஜய் நிப்பாட்டியிருக்காரு. அப்போ என்ன நடந்திருக்கு மேஜிக்? மக்கள் முற்போக்கையும் விரும்பலை, தலித்து விடுதலையும் விரும்பலை, விஜய் கவர்ச்சி விசில் அப்படிங்கிற விஷயம் எடுபட்டிருக்கு. அது பெரிய லெவலில் இதுவே இருக்குமா இல்ல இது ஒன் டைமா தான்? இது கண்டிப்பா ஒன் டைம் தான். இது இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் உலகத்திலே இப்படி ஒரு தேர்தல் ரிசல்ட், இப்படி ஒரு தேர்தல் இப்ப மாவட்ட செயலாளர்களோட அதிகாரத்தை குறைக்கிறாங்கன்றது, புதிய இளைஞர்கள் வரப்போறாங்க, பெண்கள் வரப்போறாங்க, இன்னும் அவங்க என்ன சமூகங்கள் கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. அதை நீங்க நுணுக்கமா பாத்தீங்கன்னா எந்த சமூகங்கள்லாம் வெளியேறி இருக்கிறதோ, வாக்கு வங்கி அரசியல விஜய் நோக்கி நகர்ந்திருக்கிறோ, பிரதிநிதித்துவம்லாம் வரலாம். அதுதான் சரியா போகுதா? ஒண்ணு. ரெண்டாவது, ரகு அவர்கள் சொன்ன ஒரு பாயிண்ட், இன்னும் நீங்க ப்ராப்ளத்தையே அட்ரஸ் பண்ணாம டினையல் மோடிலே போயிட்டு இருக்கீங்கன்றதையும் சொல்ல இல்ல. அப்படி நம்ம பார்க்க முடியாது. அதாவதுங்க, நான் திருப்பி சொல்றேன், ஒரு வன்னியர் பெல்ட்டில் ஒரு சிறுபான்மை சமூகமான உடையாருக்கு கலைஞர் அப்பயே கொடுத்தாரு. அப்போ என்னடா சோசியல் இன்ஜினியரிங்கில் ஒரு மைக்ரோஸ்கோபிக் கம்யூனிட்டிக்கு போய் வட தமிழகத்தில் கொடுக்காரேன்னு யாரும் கேட்கல. அதை எப்படின்னா வன்னியர்களுக்கு எதிராக தூண்டி விட்டாங்க. திமுக பார்த்தீங்களா வன்னியர் பெல்ட்டில் ஒரு உடையாருக்கு கொடுத்துருச்சுன்னு. திருச்சி கல்லரும் முத்திரையரும் இருக்கிற பெல்ட்டில் ஒரு ரெட்டியாரை வளர்த்து விட்டாங்க. உன்னை பார்த்தீங்களா கல்லர் முத்திரையர் பெல்ட்டில் திமுக அப்படி பண்ணுதுன்னு. அப்போ ஒரு பக்கம் என்ன சொல்கிறீங்க, பெருங்கொண்ட ஜாதிகளை வளர்த்து விடுறதே திமுக. இன்னொரு பக்கம் பெருங்கொண்ட சமூகம் இருக்கிற இடத்துல ஒரு சிறுபான்மை சாதியை வளர்த்தா பார்த்தீங்களா பெருங்கொண்ட சாதிக்கு எதிராக இருக்குது. எல்லா பள்ளியும் இன்டர்பிரேஷன் நமக்கு ஏத்தாப்புல திராவிடத்துக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக இன்டர்பிரேஷன் பண்ணுங்கிற தன்மை தான் அது. திமுகவோட வரலாற்றில் எல்லா சமூகங்களும் கொடுத்துருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு இசை வேளாளருக்கு மாவட்ட செயலாளர் கொடுத்தது திமுக தான். வேற எந்த கட்சிக்காவது அந்த துணிச்சல் வருமா? அதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. எப்படி இதை திமுக என்ன மாற்றங்களை உள்ளுக்கு திமுக மாற்றம் நிறைய கொண்டு வர வேண்டியது இருக்கு. சாக்கோட்டை அன்பழகன் போய் சங்கரமடத்தை பார்த்தாரு, ஆனா அப்ப அவர் ஜெயிச்சாரு. அவர் ஜெயிச்சாலும் நான் என்னை போன்றவர்கள் விமர்சிச்சாங்க, இதுதான் திமுகவா? போய் சங்கரமடத்தை போய் பார்க்கறது தான் திமுகவான் சாக்கோட்டை அன்பழகன் போன்றவர்கள் கேட்டோம். திமுகவில் இந்துக்கள் பெரும்பான்மைன்னு சொல்லும் போது கேட்டேன், திமுகங்கிறது தமிழர்களுக்கான கட்சி, இந்த இந்து கிறிஸ்டின் முஸ்லீம்ங்கிற பேச்செல்லாம் கூடாதுன்னு. ஆனா அப்ப அவங்க ஜெயிச்சாங்க. ஜெயிச்சாலும் நான் அதை விமர்சனமா பண்ணேன். என்னுடைய விமர்சனம்ங்கிறது அவங்களுடைய அடிப்படையான பெரியாரிய கொள்கையிலிருந்து விலகும் போது இந்த அப்பீஸ்மெண்ட் பவர் பாலிடிக்ஸ் போகும்போது நான் அதை விமர்சனம் பண்றேன். இந்த இந்துக்கள் அதிகம்ங்கிறது, பார்ப்பனர்களை எல்லாம் கட்சியில சேர்த்துக்கிறது, அது டேமேஜ் பண்ணிருச்சு. கண்டிப்பா அது ஒரு டேமேஜ் தாங்க. அதை வெளியே யாரும் சொல்ல மாட்டாங்க. திமுக விமர்சிக்கிறவங்களுக்கு அது விமர்சனமா படவே படாது. எங்களை மாதிரி பெரியாரிய உண்மையான சமூக நீதி சிந்தனையாளர்களுக்கு அதுதான் விமர்சனம். இப்ப எஸ் வி சேகர் விஜய பாராட்ட ஆரம்பிச்சிட்டார்ல இன்னைக்கு. இல்ல ஒரு பாயிண்ட் புரிதலுக்காக தான் இந்த எலெக்ஷனை நான் மீண்டும் சொல்வது, இதுதான் எக்ஸாக்டா நம்ம சாம்பிள் எடுக்கிறதுக்கான எலெக்ஷனா நமக்கு தெரியல, காலம் தான் முடிவு பண்ணும். இப்ப திருப்பரங்குன்றம் எடுத்துக்கோங்க, அதிதீவிர நிலைப்பாடு தான். ஆமா, நீதிமன்றத்தையே எதிர்த்த நிலைப்பாடு தான். அதுல நின்னாங்க, சட்ட போராட்டம் எல்லாம் நடத்தினாங்க. மக்கள் அதிதீவிர நிலைப்பாட்டுக்கு வராங்களா? அப்பொலிட்டிக்கலா நான் அமைதியா இருந்தே போதும். இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஜெயிக்குது. அப்ப நீங்க கொள்கையில தீவிரமா இருந்துதான் இதை சரி செய்ய முடியுன்றீங்களா? கொள்கையிலையும் சரி செய்யணும், இல்ல ரெண்டையும் கலந்துதான் செய்யணும், வேற ஒண்ணும் இல்ல. அங்க ராஜன் செல்லப்பாவும் ஜெயிக்கல. நல்லா கவனிச்சு பாருங்க, திமுகவின் கோட்டை திருப்பரங்குன்றம் எப்பவும் ஏடிஎம்கே பெல்ட். அங்க நீங்க சொல்ற மாதிரி இல்ல இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா இருந்தாங்க அப்படிங்கிற கொள்கை அடிப்படையிலையும் ரிசல்ட் தரல. வழக்கமா நம்ம ஆட்கள் ஜெயிக்கிற இடம்னு ராஜன் செல்லப்பாவுக்கும் வாக்களிக்கல. நிர்மல்குமாரே நம்மளை போன்றவர்கள் விமர்சனம் பண்ண மாதிரி ஆர்எஸ்எஸ் காரங்கிற மைண்ட் செட்லயும் மதுரைக்காரன் வாக்களிக்கல. ஆனா ஆர்எஸ்எஸ் அங்க ஜெயிச்சிருச்சு. நிர்மல்குமார் போன்றவர்கள் பொலிட்டிக்கலா வாக்களிச்சிருக்காங்க. அதை சொன்னாதான் இவங்க ஓட்டு போட்ட மக்களை விமர்சிக்கிறீங்களான்னு கேட்கறாங்களே. விமர்சிக்கல, ஆய்வு, திறனாய்வு, இதை நம்ம பண்ணிதானே ஆகணும், வேற என்ன பண்ண. ஆனா திமுகவில் மாற்ற வேண்டிய விஷயங்களா இப்போ அதிகாரத்தை பரவலாக்குறது, இன்க்ளூசிவ் குரோத் தான் அறிஞர் அண்ணாவுடைய கொள்கை. இப்போ மாவட்ட செயலாளர்களை அதிகப்படுத்துவதன் மூலமாக நீங்க சொல்ற மாதிரி விடுபட்ட சமூகங்கள், வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகங்கள் எல்லாருக்குமான வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதிகம் இது பண்ணலாம். ஆனா இன்னும் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் இந்த ஒரே மாவட்ட செயலாளர் ரொம்ப வருஷம் இருக்குதுங்கிறது அது திமுகக்குள்ளேயே பலர் சொல்றாங்க, கட்சிக்காரங்களே. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இந்த ஆண்டிப்பட்டியில அண்ணன் திமுக, தம்பி அதிமுக மாறி மாறி அவங்களே ஒரு 40 வருஷம். இன்னொரு இடம்ன்றது மாற்றக்கூடிய இடம்ன்றது இப்ப திமுக போல ஒரு வைப்ரண்டான ஒரு பார்ட்டி. இப்ப மேடைகள்ல தோல்விக்கு பிறகு இப்ப தாமோ அன்பரசன் அவர்கள் பேச்சை ரகு அவர்கள் குறிப்பிடுறாங்க. சோசியல் மீடியா இல்லைன்னா இது இந்த தன்மையில தான் திமுகவும் அதிமுகவும் பேசி இருக்கு, இப்படிதான் எதிர்கொண்டிருக்கிறாங்க. ஆனா சோசியல் மீடியா காலம் வந்துருச்சு.
இதெல்லாம் இவர்களுக்கு தெரியுதா, எச்சரிக்கையா இருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம், இனி டிஜிட்டல் யுகத்துக்கு கட்சி தயாராகணுமா? அந்த சமூக வலைதளங்களில் நடக்கிற விஷயங்களை வைத்து மட்டுமே இந்த அரசியல் வந்து நகர்த்த முயற்சி பண்ணுறாங்க. தாமோ அன்பரசன் போன்றவங்களுக்கெல்லாம் கல செயல்பாடு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வந்தவங்க. அவங்களுக்கு இது நம்ம இப்படி பண்ணால் கொட்டாய் விட்ட மாதிரி போட்டுருவானே, தலையை சொரிஞ்ச மாதிரி, இந்த மாதிரிலாம் பேச தெரியாது. அவன் வழக்கமா அந்த கட்சி ஆஃபீஸில் உட்காந்து பேசுற மாதிரி தான் காலம் வந்துருச்சு. அது மாறணும், அதை மாற்றிக்கணும். நான் அதெல்லாம் இது பண்ணல. அவன் கட்சி கலரில் வந்து அம்மா சித்தப்பா என்ன மாமா என்னண்ணே டே தம்பி எப்படா இப்படிலாம் பேசி பழகுனது. இப்போ வந்து என்னங்க இவ்வளோ ஃபியூடலாக பேசுகிறாங்க, என்னங்க பண்ணையார்த்தனமாக இருக்குது அப்படின்னு. இந்த கட்சியே பெரியாரிய சிந்தனையே பண்ணையார்த்தனத்துக்கும் ஆதிக்கத்துக்கும் எதிரானதுதான். ஆனா இன்னைக்கு பெரியார் எதிர்ப்பாளர்கள், திராவிட எதிர்ப்பாளர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வச்சு அதை காலி செய்யறாங்க. பேசலாம் இல்ல அந்த ஒரே ஒரு விஷயம் பார்த்து, சாத்தூர் ராமச்சந்திரன் போன்றவங்க எல்லாம் ரொம்ப வருஷமா இருக்கிறாங்க. பெரியசாமி போன்ற சொல்றாங்களே, சாத்தூர் ராமச்சந்திரன் வந்ததுக்கு அப்புறம் தான் திமுக தென் மாவட்டத்துல பெரிய லெவல்ல பவர் பாலிடிக்ஸ்ல ஜெயிச்சிச்சு. நம்ம அதையும் பார்க்கணும். அதுதான் ஜீவா, ஜெயலலிதாவை அந்த இடம் தான் சொன்னேன், ஜெயிக்க வச்சதே சாத்தூர் ராமச்சந்திரன் தான். இயங்கியல்ல சில நேரங்கள்ல பலமே பலவீனமா மாறுற தன்மை. அந்த இடம் தான் நடந்திருக்கு. 3 டேர்ம் இருந்தது. கேரளால சிபிஎம் தோக்கணும்னு சொன்னாங்க, அப்பதான் அவங்க சுயபரிசோதனை பண்ணுவாங்க. இல்லனா இன்னொரு டேர்ம் வந்திருந்தா இன்னொரு ஃபியூல் பார்ட்டி ஆடுவாங்க. அப்ப இன்னொரு சிக்கல் ரகு தொட்ட இடம்ன்றது, இன்னைக்கு கார்ப்பரேட்டுகள் வந்த பிறகு, தேர்தல் வியூக வகுப்பாளர்கள்லாம் வந்த பிறகு அன்னைக்கே விமர்சனம்லாம் இருந்தது. நமக்கு தெரியாத கலர் ரிப்போர்ட்டா இவங்களுக்கு தெரிய போகுது, இவங்க ஏதோ கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு தட்டி ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்கன்ற ஒண்ணு. அதுக்கப்புறம் இவங்க என்ன நம்மளை டிக்டேட் பண்றதுன்ற ஒண்ணு. ஒரு கட்சின்றது இந்த தன்மையில இயங்கக்கூடாதா? முதல்ல அதை சரி செய்யணுமா? கட்சிக்காரன் முடிவு எடுக்கணும், மாவட்ட செயலாளர் சொல்லணும், இவங்க தான் இருக்கணுமே தவிர எங்கிருந்தோ டேட்டாவெல்லாம் வச்சுக்கிட்டு இது சரிப்படாதா, அதை சரி பண்ணணுமா கட்சிகள்? இல்லை, நீங்கள் அது என்ன சொன்னீங்கனாலும் அவங்க மாற மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு டிஜிட்டல் பாலிடிக்ஸ் எப்படியே வச்சிருவோம் நேராக. டிஜிட்டல் பாலிடிக்ஸ் அப்படின்றது ஒரு மயக்கம். அது நீங்கள் விஜயும் அந்த இடத்துல இருந்து எடுக்க முடியாது, முக ஸ்டாலினையும் எடுக்க முடியாது, ஏன் எடப்பாடி பழனிசாமி அவரு வச்சிருக்கிறாருல ஆளை. அதான் எல்லா கட்சிகளும் வைக்க இப்ப இண்டிவிஜுவல் வைக்க ஆரம்பிச்சாங்க. ஆமா, ஐபேக் வந்துட்டு இவங்களை தீர்மானிக்குது. யாரு? நம்ம வெஸ்ட் பெங்காலினுடைய தலைவர் மம்தா பானர்ஜி. இதெல்லாம் வந்துட்டு எப்படி நீங்க வந்துட்டு உங்களுக்கு கள நிலவரம் தெரியாதா? நீங்க நான் வந்துட்டு எல்லாத்தையுமே நான் ஆதாரபூர்வமா பேசுறதுக்காகவே இன்ன வரைக்கும் ஆய்வு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஐ மீன் டயக்னோஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அந்த விஷயத்தை எப்படி அப்படின்ட்டு. திருப்பரங்குன்றம் என் கேஸ் இப்போ எடுத்து வச்சிங்க முன்னாடி அரௌண்ட் 44,000 or 40,000 ஓட்ஸ். எங்க அந்த இடத்துல வந்துட்டு தாவேகா இருந்துச்சு? ஒன்று பிஜேபி ஆதரவு பெற்ற செல்லப்பா அந்த இடத்துல வந்திருக்கணும், ஏன்னா பிஜேபியினுடைய ஓவர் டோன் இந்து அப்படின்னு. இல்ல திமுக நல்லா போறான்னாங்க அந்த இது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துருக்கணும். இது ரெண்டும் இல்லாம அது வருது, ராஜன் செல்லப்பா கீழே அடிபடுறாரு. அப்ப இந்த முடிவை வந்துட்டு நீங்க எப்படி எடுப்பீங்க நீங்க சொல்லுங்க. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு தொகுதி, அந்த தொகுதியில பார்த்து திருமங்கலத்துல பாத்தீங்கன்னா காலி, திமுக வேட்பாளர் ஜெயிக்கிறாரு. பக்கத்திலே அது நகர மையங்களுக்குள்ள நீங்க பாத்தீங்கவே முடியாத ஒரு தன்மை, தோத்துக்கிட்டே இருக்கிறவர் ஜெயிக்கிறாரு. இதுல ஒரு சிக்கல் இருக்கிறத நம்ம இது முக்கியமான விவாதம் பேசலாம். இப்போ ஒரு திமுக கேண்டிடேட் திரு சக்கரபாணி அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா எல்லா பூத்துலயும் அவங்க லீட்ல வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அந்த தன்மையும் பார்க்க முடியும். அப்படிதான் வரும். இண்டிவிஜுவல் கேண்டிடேட் இப்ப விஜயபாஸ்கர் அவர்களோட லீட பாக்குறப்ப ரொம்ப பெருசா இருக்குன்னா அதேதான் குளத்தூர்லயே வந்திருக்கணும். அப்போ இண்டிவிஜுவலா ஃபெயிலியர் ஆனவங்க தோத்து, அப்ப அவங்க மேல நம்ம நடவடிக்கை எடுக்கணுமா? எப்படி இதை புரிஞ்சு? இல்ல அதான் சொல்ல வரேன், நீங்க இதை நீங்க சரியான பார்வை இல்லைன்னா நடவடிக்கை தப்பு. இது பாருங்க, திமுக காரங்கிட்டே நான் பேசிட்டு தான் சொல்ல வரேன். அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல மாவட்ட செயலாளர் அப்படி பண்ணிட்டாரு, மந்திரி இப்படி பண்ணிட்டாரு, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னா உன்னுடைய தோல்விக்கான காரணம் இல்ல, அது இவனுடைய ஆதங்கத்தை அப்படி தோல்வியை வச்சு பரட்டுறான். ஓகே, இது கிடையாது. இப்ப ஒரு விஜயபாஸ்கர் இல்ல நீங்க சொன்ன சக்கரபாணி இல்ல வேற யாரு, அது வந்து குளத்துல நிகழணுமே. பூத்துக்கு பூத்து அவர் தான் ஜெயிக்கணும். போன முறை 1,05,000 ஓட்டு வாங்குறவர் இப்ப 74,000 ஓட்டு, 31,000 ஓட்டு லெஸ். எப்படி பேசலாம்? 2001 அப்புறம் இவ்வளவு தூரம் சாதனைகள் புரிஞ்ச ஒருத்தர் 1.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தாரு, நம்ம கேள்வியே பேசலாம். இப்ப நம்ம ஒரு முக்கியமான 75 லட்சம் ஓட்டுன போது அடுத்த சுற்றுல நான் கேட்க போறது, இந்த எலெக்ஷனை டீகோட் பண்றதுல பெரிய சிக்கல் இருக்கு. இந்த எலெக்ஷன்ல வந்து பெரிய ஆய்வுகள் வரல. உண்மையில இந்த எலெக்ஷனுக்கு பெரிய ஆய்வுகள் வர வேண்டியிருக்கு. எந்த பேக்கிங் கம்யூனிட்டி வெளியில ஏறி இருக்கிறாங்க, ஏன் அதிருப்தி இருக்கு, எந்த கேண்டிடேட்னு. இப்ப இந்த சிக்கலை வச்சுட்டு என்ன மாற்றம்
கொண்டு வர போறாங்க, என்ன கொண்டு வரணும், எதை நோக்கி திமுக நகருது, அதை பத்தி பேசலாம். ரகு, எப்படி இது ஒரு சிக்கல் இருந்துட்டு இருக்கு. ஆனா ஒவ்வொரு கட்சிகளும் உள்ளுக்குள்ள பேசுறாங்க. திமுக அதிதீவிரமா பேசுறாங்கன்னா சரியான டைரக்ஷன் நோக்கி நகர்றதா நினைக்கிறீங்களா? இப்போ ஜீவா ஐயநாதன் பேசுனதுல இருந்தெல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க? இது ஒரு ஒன் ஆஃப் ரிசல்ட் அப்படின்னு சொல்றதெல்லாம் லாஜிக்கலா இல்லை. எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஒரு கட்சி ஒரு தலைவர் பிரச்சாரத்துக்கே போகாமல் 35% வாங்கியிருக்குது. சரி, அதில் கொஞ்சம் ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க. திமுக ஆட்சி வேண்டாம், ஏடிஎம்கே பிடிக்கல, மாற்றம் வேணும்னு சொன்னவங்க கொஞ்சம் சதவீதம் இருக்கலாம். பட் நிறைய பேர் விஜய் என்ன சொன்னாலும் ஓட்டு போடுற ஒரு செக்ஷன் அது. அந்த செக்ஷன் அடுத்த எலெக்ஷன் இருப்பாங்க. நீங்க இப்போ அதை அட்ரஸ் பண்ணணும்ன்றீங்க. எக்ஸாக்ட்லி. அதாவதுங்க, இந்த பிளெயின் நம்பர்ஸ் இருக்கு. நீங்க சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் வேக்கப் அண்ட் ஸ்மெல் த காஃபின்னு. அதை திமுக செய்யணும். திமுகவும் அதிமுகவும் கம்பைண்டா 71% வாங்கினாங்க 2021. அது 45% ஆயிருக்கு. இப்போ 50 லட்சம் வாக்குகளை 2 கூட்டணியும் எழுந்திருக்கிறாங்க. இப்போ விஜய் இப்போ கிராம ஒரே திருத்தம், திமுக கூட்டணி மட்டும் சொல்றீங்களா? ரெண்டு பேருமே 1,04,00,000. அதான் சொல்றேன். அதான் தலா 50 லட்சம் எழுந்திருக்காங்க. திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் தலா 50 லட்சம் வாக்குல எழுந்திருக்காங்க. ஒரு புது கட்சி 1.25 கோடி அதை ஒன் ஆஃப்னு சொல்றது லாஜிக்கல் கிடையாது. அப்படி சொன்னாங்கன்னா திமுக அனலைஸ் பண்ணலனே அர்த்தம். அடுத்த எலெக்ஷன்ல எதை அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்போ பெண்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தாரு, பட்டியலினத்தை சேர்ந்தவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தாரு, பட்டியலினத்தை சேர்ந்தவங்களுக்கு மாவட்ட செயலாளர் கொடுத்திருக்காரு. இதுக்காக விஜய்க்கு ஓட்டு போடல. அவருக்கு ஓட்டு போட்டது வசீகர தலைமை. அந்த வசீகர தலைமை, அதாவது விஜய்க்கு ஈக்குவலா வசீகரம் இல்லாத தலைவர் இருக்காங்க இருக்கிற கட்சின்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ண முடியும்? அஜித்தியை கொண்டு வர முடியும். வேற கரெக்டிவ் மெசேஜ் எடுக்கணும்ன்றா. புரியுதா? நான் சொல்றது ஜீவா சொல்றதை ஒத்துக்கிறேன். இந்த காரணங்கள்லாம் இல்லாம ஓட்டு போட்டாங்க. அங்க இருக்கிற தலித் ரெப்ரசன்டேஷன் எக்ஸ்ட்ராடினரி. மினிஸ்ட்ரியில மாவட்ட செயலாளர்கள் பெண்களுக்கு ஜெனரலா எளிய இளைஞர்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதுக்கு இதற்கெல்லாம் ஒரு வாக்கு கிடைச்சதுக்கு காரணம் விஜயுடைய முகம். ஆனா திமுக அப்படிப்பட்ட முகம் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும்? வேற விதத்துல அப்ரோச் பண்ணணும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும், லெவல் பிளேயிங் ஃபீல்டு, நீங்க வாங்க உங்களுக்கு பதவி கிடைக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கையை ஒரு ஜெனரேஷன் ஏற்படுத்த. ஒரே வார்த்தை சொல்லிடுறேன். அண்ணாமலை அரசியலே ஆஸ்பிரேஷனல் பாலிடிக்ஸ். நான் மேல வரணும், நான் படிச்சிருக்கேன், எனக்கு தகுந்த பதவி வேணும்னு நினைக்கிறாங்க. அதை திமுக அந்த சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டிய கடமை. ரகு சொன்ன பாயிண்ட்ன்றது, இந்த தேர்தல் முடிவுகளை நம்ம எப்படி இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஆனா திரு விஜய் அவர்கள் செட் பண்ணியிருக்காங்கல்ல ஒரு பேட்டர்ன், எளிய மனிதர்கள், சாமானியர்கள், அந்த பேட்டர்னுக்கு நீங்க கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுத்துதான். வேற எப்படி நீங்க அவரை ஏன்னா இங்க ஒரு வசீகர தலைமை இருக்கு. அப்ப வசீகர தலைமையை நீங்க வீழ்த்தணும் அப்படின்னா டோக்கனிசம், அந்த குறியீட்டு அரசியலை எல்லாம் தாண்டி நீங்க கள செயற்பாடுகள் மூலம் தான் அதை வென்றெடுக்க முடியும்ன்ற பாயிண்ட். அதை நோக்கி தான் திமுக நகரணுமா? திமுக இப்ப எடுத்திருக்க முயற்சிகள் அப்படித்தானே. அதிகாரப்பர மாவட்ட செயலாளர் கையில, ஒரு மாவட்ட செயலாளர் கையில எதுக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும், 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கணும்? நம்ம இன்னும் பிரிச்சு கொடுப்போம். அப்பதான் நீங்க கேட்டீங்க விடுபட்ட சமூகங்களுக்கும் அதுல வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதை நோக்கி தான் நகர்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அவர் எடுத்திருக்கிறது ஓட் பாலிட்டிக்ஸ்க்கோ பவர் பாலிட்டிக்ஸ்க்கோ ஏத்த அரசியல் கிடையாது. அவர் மிக சரியாக வழக்கமான இந்த தேர்தல் அரசியலை, சாதி அரசியலை தான் விஜய் கையில் எடுத்திருக்காரு. மக்கள் சாதி பார்க்காம ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த பேட்டர்ன் அப்படியே கண்டினியூ ஆகுமா? கண்ணை மூடிட்டு தான் அவங்க ஓட்டு போட்டாங்க. கண்ணை திறந்து தகுதியோ திறனோ, யாரு படித்தவரா ஆனா பெண்ணா எதுவுமே ரகு சொன்ன இடம்ன்றது, எல்லாரும் என்ன கேட்டாங்கன்னா விஜய் புதுசா வந்திருக்கிறார் பிளேயர், அவருக்கு என்ன ஆகாசத்திலேயா ஓட்டு இருக்கு, இங்க திமுக இவ்வளவு ஓட்டு வச்சிருக்கு, அதிமுக ஓட்டு வச்சிருக்குன்னு 2 அணியிடம் இருந்து தான் எடுத்திருக்கிறார். இதுல நடந்த பெரிய விஷயம், யார தீய சக்தின்னு சொல்லி பொசிஷனிங் பண்றாரோ அந்த கட்சியிடம் இருந்து எல்லாரும் என்ன பேட்டர்ன் யோசிச்சாங்க, யாரை எதுக்குறாரோ அந்த ஓட்டு தாங்க அங்க போகும்னு நினைச்சாங்கல்ல. இந்த ஷிஃப்ட்டுக்கு என்ன ஒவ்வொரு கட்சியும் செய்ய போகுதுன்றது தானே கேள்வி. தோற்று போனவுடனே போறது இருக்குல்ல, இதையெல்லாம் வைத்து முடிவு செய்யணும். நான் திருப்பி சொல்றேன், திமுக அதிமுக உட்பட சொல்றேன், இவங்க எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிறாங்க. இந்த 25 நாள் 30 நாள் வச்சு நீங்க எதுவுமே முடிவு செய்ய முடியாது. இப்போ உங்க போன கடம்பூர் ராஜு இவங்க யாருமே ஒன்றும் பெரிய அடையாளங்கள்லாம் கிடையாது. ஜெயலலிதா அம்மையார் காலத்திலையும் சரி, எடப்பாடி அவர்கள் காலத்திலையும் இவங்கெல்லாம் பெரிய அடையாளங்கள் கிடையாது. அந்த கட்சியை பொறுத்தவரையும் அது விஜய் கட்சிக்கு முன்னாடியே மிகப்பெரிய ரசிகர் கட்சி. அதனால கடம்பூர் ராஜுக்கோ திண்டுக்கல் சீனிவாசன் தொடர்ந்து வெற்றி பெறக்கூடியவர். அவரை சென்னையில் உள்ள இந்த சமூக வலைதளங்கள்லாம் அவ்வளோ ஓட்டுவாங்க. அவர் திண்டுக்கல்னா வெற்றி உறுதிங்கிற மாதிரி நபர் தான். செல்லூர் ராஜு எல்லாரும் கலாச்சாங்க, அவர் வெற்றி பெறுவார். மதுரை மேற்குனா எம்ஜிஆருக்கு பிறகு செல்லூர் ராஜு தான். நீங்க இதை வச்சுட்டு நம்ம ரொம்ப பெரிய பண்ண முடியாது.
அதாவது ஏற்கனவே திமுக மீது இருக்கிற விமர்சனங்கள் இருக்குல்ல, ஒரே மாவட்ட செயலாளர், ஒரே அது குடும்பம், குறைச்சா போதுன்றது. அதையெல்லாம் கொஞ்சம் சரி செஞ்சுக்கலாம். சுவாமிநாதன், அதே சமயம் சீனியாரிட்டிக்கான விஷயங்கள் இருக்கு. நான் தான் சொன்னேன், சக்கரபாணி சொன்னீங்க, நான் சாத்தூர் ராமச்சந்திரன் சொன்னேன் பாருங்க, அதையும் நம்ம கவனத்தில் எடுத்து எக்ஸாக்டா எதை நோக்கி நகரணுன்ற ஒரு தன்மை இருக்குல்ல. இதுலயே ரெண்டு விஷயம் இருக்கு. இப்ப ரகு சொன்ன மாதிரி விஜய் ஒரு பேட்டர்னை செட் பண்ணிட்டார். அதுக்காகவே எல்லாத்தையும் சாமானியர்களா மாத்தணுமான்னா அது அந்த கட்சியினுடைய அடிப்படையான தூணையை உடைக்கிற தன்மையும் இருக்கு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 60-40 அந்த மாதிரி தான் சேஞ்சஸ் நடக்க போகுதா? ஆமா சார், சின்ன சின்ன அளவிலான மாற்றங்கள் தான் நடக்கும் சார். ஏன்னா இன்னைக்கு ஜெயித்திருக்கிறவர்கள் பாத்தீங்கன்னா நட்சத்திர வேட்பாளர்கள் தான் கரை சேர்ந்திருக்காங்க. நீங்க திமுகவுக்கும் இருந்தோம், அதிமுகவுக்கும் இருந்தோம், நட்சத்திர வேட்பாளர்கள் தான் கரை சேர்ந்திருக்காங்க. அதனால ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு இளைஞர்கள் தாவேக்காவில கணிசமாக ஜெயிச்சிருக்காங்க. அப்ப திமுகவுக்கு என்ன தேவை இருக்குன்னா இளைஞர்களை ஈர்க்க வேண்டிய தேவை இருக்கு. முதல்ல இங்க இளைஞரணியினுடைய மாநில செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்தாலும் கூட இளைஞரணி மாநாடு போடுறாங்களே விருதுநகர்ல, 1.5 லட்சம் நிர்வாகிகளை திரட்டிட்டோங்கிறாங்க. ஆனா 1.5 லட்சம் நிர்வாகிகளை திரட்டி இருந்தா ஒரு நிர்வாகி 100 பேருக்கு ஓட்டு போட்டிருந்தா, ஒரு நிர்வாகியால 100 ஓட்டை திரட்ட முடிந்ததுன்னா அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கணும். அப்ப இந்த கண்துடைப்பு, இந்த வியூக வகுப்பாளர்களை நம்பிக்கொண்டு அரசியல் செய்வது, இந்த புள்ளியில இருந்து திமுக நகர வேண்டிய தேவை இருக்கு. நான் மீண்டும் வரட்டுமா? சாரி சுவாமிநாதன், நான் மீண்டும் திரும்ப வரேன். இதுல இந்த ஜென் ஜி அப்படின்றதும் இந்த டிஜிட்டல் யுகம்ன்றது சொல்றாங்கல்ல, அதை நோக்கி நகரணுமா, அதை டார்கெட் பண்ணணுமா? ஐயநாதன், ஜென்சியே கிடையாது, ரசிகர் மன்றம், ரசிகன் ஆனாலும் ஜென்சியா? ஜென்சின்றது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது பொலிட்டிக்கல் நாலேஜோட வரக்கூடிய ஒரு த்ரஸ்ட். அது பாலிடிக்ஸுக்குள்ள வந்து ஒரு த்ரஸ்ட். இன்னைக்கு அலறாங்கல்ல சிஜேபி அப்படின்னா, சிஜேபினா பிஜேபி அலறான்ல, பெருசாக கான்கிரீட்டாக ஒன்றும் சொல்ல, தர்மேந்திர பிரதான் வெளியேறணும், இவ்வளோதான். ஓகே, ஒன்று 7000 பேர் கூட்டிட்டாங்க, நாடு முழுவதும் இருக்குது, ஒரு பெரிய அளவுக்கான ஒரு த்ரஸ்ட் அவங்க கொடுக்குறாங்க. இதுதான் ஜென்சி. இல்ல இளைஞர்களை எப்படி இது வந்துட்டு ரசிகர் மன்றம். நான் ஒண்ணு சொல்ல வரேன், இங்க இன்னொரு அனாலிசிஸ் நான் சொல்ல வரேன். குடிசை பகுதியை சொன்னோம்ல, ஐடியில் வேலை செய்யறவன் எல்லாம் வந்துட்டு பெருமளவுக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டான். என்ன அவனுக்கு அரசியல் தெரியாதா, இல்ல விவரம் தெரியாதா, இல்ல மாற்றத்தை விஜய் வச்சு என்ன பண்ண முடியும் தெரியாதா? அப்ப என்ன அப்படின்னீங்கன்னா இது அப்படியே ஒரு உண்மைன்னு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ஃபேக்சுவலா வச்சுட்டு நீங்க பேசுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை அடித்தளம், கொள்கை முன்னோடிகள், விஜய் அப்படின்ற ஒரு நபருடைய முகம் அல்லது மோகம் வாட் எவர், ஓகே, இதுகிட்ட இது தோத்துருச்சா? அப்ப நீங்க கொண்டு போல சரியா, பொசிஷனிங் சரியா பண்ணல, இல்ல கொண்டு போகவே இல்லை, கொண்டு போகவே இல்லை. நீங்க பெரிய அளவுக்கு ஒண்ணு, இதை நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயம். இந்த அரசியல் கரண்ட் பாலிடிக்ஸ் வந்துட்டு நிச்சயம் போல. ஆனா ஒண்ணு, இதே இளைஞன் வந்து நாளைக்கு விஜய் வெறுத்தான் அப்படின்னோம்னா, நான் சொல்றேன், இந்த படிச்ச வர்க்கம், இந்த மிடில் இன்கம், அப்பர் மிடில் இன்கம், இது மூணும் அண்ணாமலைக்கு போகும். அப்பவும் திமுக வில் சஃபர். இதுல உள்ள பேசலாம் ஐயநாதன், இதுல உள்ள நம்ம அப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்தல. ஆனா விமர்சனமா இருக்கிறது, பொலிட்டிக்கலா இருக்கிறவங்களை பொலிட்டிசைஸ் பண்ற இடம்ன்றது வந்து நீங்க ஆஸ்பிரேஷன் பாலிடிக்ஸ் ரொம்ப எளிதா பயன்படுத்தி ஒரு கனவு உலகத்தை காமிச்சு ஜென்சி அதை எப்படி ஈர்க்கிறதுன்றது ஒரு சவால். நம்ம பேசலாம். ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஜென்சின்றது என்ன அப்படின்னா, ஜல்லிக்கட்டுக்கு எதிரான போராட்டம் ஜென்சி. பொலிட்டிக்கல் ஓவர் டோன் கிளீனா இருந்துச்சு. நிறைவு சுற்று தலைப்பு, திமுகவில் எப்படியான மாற்றங்களை கொண்டு வர போகிறார் ஸ்டாலின், இதை சம்மப் பண்ற மாதிரி ஐயநாதன் எதை நோக்கி போகுது, எப்படி போகணும், சுருக்கமா சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? இந்த தேர்தலை வச்சுக்கிட்டு நீங்க பார்க்கணும் அப்படின்னா எலக்டோரல் ப்ராசஸை பாருங்க. ரெண்டாவது விஷயம், தந்தை பெரியாருடைய கொள்கையை உள்வாங்காத எந்த ஒரு மனிதனும் திமுகவுக்கு எதிர்காலத்தில் ஓட்டு போட மாட்டான். இதுதான், அதை நோக்கி தான் நகரணும். சுவாமிநாதன், நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், உண்மையிலே இளைஞர்களை அவர்கள் ஈர்க்கணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இளைஞர்களை அதிகமாக ஈர்த்த கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பாங்கன்னா 234 மாவட்ட செயலர் இருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. அப்ப அந்த கட்சியில் சேதமாயிருக்கு, 8% இருந்து 4% இருக்கு. அவங்க உண்மையிலேயே யோசிக்க வேண்டியது, உண்மையான திமுக தொண்டர்களுக்கு நல்லது செய்யணும். கடந்த 5 ஆண்டு காலங்கள்ல அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் முதல்ல மகிழ்ச்சியா இல்ல, அதை முழுக்க அதை ஒரு மதிப்பீடே செய்யலைன்னா அவங்க எவ்வளவு சர்வே செய்தாலும் அது சரியாக பிரயோஜனமா இருக்காது. நீங்க சொல்லுங்க ஒரு பாயிண்ட் சொல்லுங்க சுவாமிநாதன், சுருக்கமா. உள்ளாட்சி தேர்தலும் நடத்தல, கூட்டுறவு சங்க தேர்தலும் நடத்தல. இது ரெண்டும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நடத்தியிருந்தா திமுக நிர்வாகிகள் நிறைய பேர் பொறுப்புக்கு வந்திருப்பாங்க, அவங்க களத்துல இறங்கி வேலை பார்த்திருப்பாங்க. நிறைய வாரியம் கூட போடல சுவாமிநாதன், நிறைய வாரியங்கள் கூட கிடைக்காம இருந்தது. பாயிண்ட் டேக்கன். ஜீவா, சுவாமிநாதன் நிறைவுல ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றார், திமுக உறுப்பினர்கள் தொண்டர்கள் குடும்பத்துக்கு கனெக்டா வாங்கன்றது, அதான் முக்கியமான சேஞ்ச் வரணுமா? அதை எப்படி பாக்க? இல்ல அதாவதுங்க,
திமுக மீது வைக்கப்படுகின்ற அந்த வாரிசு அரசியல், மாவட்ட செயலாளர், ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க, அந்த அதிருப்தி கட்சிக்குள்ளேயே இருக்கு, விஜய் கட்சிக்கு இல்ல, கட்சிக்குள். அதை அவர்கள் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கு. நான் தேர்தலுக்கு முன்பு இருந்து அதை நான் பதிவு செய்யறேன். ஆனா அதே சமயம் இன்னொன்னு சொல்றேன், தாவேக்கா பேட்டனை பார்த்து இதுக்கு தகுந்தாப்புல மாத்தணும்னு 100 விழுக்காடு அவங்க யோசித்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா தாவேக்கா பேட்டன் ஒண்ணு கிடையாது. ஏன்னா யாருமே 6 தலித் அமைச்சர்கள், காதர் மொய்தீன் அமைச்சர்னு பார்த்து தாவேக்காக்கு வாக்களிக்கல. அப்புறம் நீங்க வந்து விஜய்க்கு கிடைச்ச பரந்துபட்ட ஆதரவை ஆய்வு செய்யலைன்னா திமுக மீண்டெழ முடியாது. விஜய்க்கு வந்து இளைஞர்கள் மட்டும் போடல, எல்லா செக்ஷனும் போட்டிருக்காங்க. பணக்காரங்க, ஏழைங்க, நகரத்துல, கிராமத்துல, பெரியவங்க, சின்னவங்க, பெண்கள், ஆண்கள் எல்லாரும் போட்டிருக்காங்க. அப்படிதான் 1.25 கோடி வரும். அதை கணக்குல வச்சுக்கிட்டு கரெக்டிவ் ஸ்டெப்ஸ் எடுக்கணுமே தவிர நாங்க கொள்கை இல்லாதவங்கள்ட்ட தோத்துட்டோம், புத்தி இல்லாதவங்கள்ட்ட தோத்துட்டோம், இந்த கூட்டத்துல தோத்துட்டோம்னு பேசுறதுலாம் இன்னும் வெறுப்பதான் அதிகரிக்கும். ராசா பேசியிருக்கிறாரு. அப்படி மக்களை இன்சல்ட் பண்றது அர்த்தம். அது ஏதோ ஒரு காரணத்துக்காக ஓட்டு போட்டிருக்கான். ஏன் ஓட்டு போட்டிருக்கான்னு திங்க் பண்ணாம இவன்ட்ட போய் தோத்துட்டோமே, நீங்க என்ன ஆகாசத்துல குதிச்சு வந்தவங்களா, நீங்க கொள்கை குண்டுகளா, எல்லா விஷயத்தையும் கரெக்டா பண்ணிட்டீங்களா? பேசலாம். விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு